தேவனுக்கு அந்த பிரச்சனையா இல்ல. ஆனா நமக்கு தான் நம்முடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியுது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார் ஆகாரை பார்த்து, நீ எழுந்து பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போ. அப்ப அந்த வார்த்தை ஆகார் அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த ஆகார் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அந்த அவிசுவாசத்தை விட்டு எழுந்து பிள்ளை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறா. போற வழியில அவ பாக்குறா, அங்கேயே ஒரு ஊற்று இருக்குது. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். பாருங்க, நீங்க நல்லா விளங்கிக்குங்க. முதல்ல பிள்ளைய கொண்டு போய் ஒரு அம்பு பாயும் தூரத்துல பிள்ளைய வச்சுட்டு அவ அங்கிருந்து வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு, முதல் தடவை பிள்ளைய தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போய் ஒரு அம்பு பாயும் இடத்துல வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே வழியா மறுபடியும் எங்க இருந்து போனாலும் அங்க வந்துட்டா. இப்ப எத்தனை தடவையும் அந்த இடத்த கடந்து போயிருக்கா? 2 தரம் பிள்ளைய தூக்கி கொண்டு போய் அங்க வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டா. இப்ப என்னாச்சு? 2 தரம் அந்த பாதையை கடந்து போயிட்டா. 2 தரமும் அந்த வழியில தான் ஒரு துறவு இருக்கு, அவருக்கு தெரியல. காரணம் அவளுடைய அவிசுவாசம் அவளுடைய கண்களை கூடாக்கி இருக்கு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை, அவ அவிசுவாசத்தை விட்டு எழுந்து 3வது தரம் அதே இடத்துக்கு போறான். நான் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு எழுந்து பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போறான். போகும்போது தானே கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். அங்கே ஒரு ஊற்று அவளுக்கு தெரியுது. அப்ப நம்ம அவிசுவாசத்தை விட்டு எழும்பி வரும்போதுதான் நம்ம பிரச்சனை நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையிலேயே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி தருகிறார். காரணம் நம்முடைய அவிசுவாசம் தான் கர்த்தர் நமக்காக கிரேசிகளை காண முடியல. அப்ப நம்முடைய அவிசுவாசத்தை விட்டு நம்ம எழுந்திருந்தாதான் வெற்றிலுக்கு போக முடியும். பிள்ளைய மறுபடியும் தூக்கி எடுக்க முடியும். பிள்ளை சாகிறது, அது ஆண் பிள்ளை. நம்ம ஜெயஜீவியத்தை விட்டுட்டு உட்கார்ந்து அழுது கிடக்குறோமா? நம்ம மறுபடியும் எழும்பி அவிசுவாசத்தை விட்டு எழும்பி போகும்போது தான் ஜெயஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் மறுபடியும் அவிசுவாசத்தை விட்டு எழுந்திருந்தால்தான் ஜெயஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிற கேளுங்க, நம்முடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனை பெரிதாக தெரிகிறது. அவிசுவாசம் நிரம்பி இருக்கிறபடினால அங்கே இருக்கிற துறவு ஆகவுடைய கண்களுக்கு தெரியல. நம்முடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனை பெரிதாக தெரியுது. தேவனுடைய பார்வையில் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். அதோட மாத்திரமில்ல, அந்த அவிசுவாசத்தோடு கூடிய ஆகாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கல, மாறாக பிள்ளையின் சத்தத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். எனவே நம்முடைய அவிசுவாசம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தையும் அந்த துறவையை காணப்படாதபடிக்கு நம்முடைய கண்களை போடும். எனவே நம்ம அவிசுவாசத்தை எழுந்திருக்கும். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மையுள்ள வார்த்தை. கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் 100க்கு 100 உண்மையானது. நம் யாக்கோபை போல ஆகாரை போல சூழ்நிலைகளை மாறாமல் அந்த அவிசுவாசத்தை விட்டு எழுந்திருந்து வெற்றிலுக்கு போவோமாகில் நமக்கு அங்கே அந்த ஆண் பிள்ளை மறுபடியும் நாம் எடுக்கலாம். அந்த ஆண் பிள்ளை செத்து போகும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த ஜெயஜீவியம் போச்சு என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். மறுபடியும் நாம் அந்த ஜெயஜீவியத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல அவிசுவாசத்தை விட்டு எழுப்பி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்குள் இருக்கிற அவிசுவாசம், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அவிசுவாசம், இதையெல்லாம் நம்மை விட்டு கர்த்தர் அகற்றி போடும்படியாக நாம் ஜெபம் கர்த்தாவே, அநேக விஷயங்கள் எங்களுக்கு அவிசுவாசம் வருது. சூழ்நிலைகளை பார்க்கிறோம், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு அற்று போகிறது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தினை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போக கூடாது. சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் ஏமாந்து போகவும் கூடாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். நாங்கள் நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் எங்களை மன்னிக்கணும். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் எங்களை மன்னிக்கணும். சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஆண்டவரே, அப்போது எங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறினால் நாங்கள் கர்த்தரை விசுவாசிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யும். கர்த்தர் எங்களுக்கு செய்யும். கர்த்தர் எங்களுக்கு செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விசுவாசிப்பேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய